அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டேய், இங்கே இருங்க. அவனை போட்டு தள்ளிட்டு வெளியே வர்றேன். அப்பாடா, கோச்சா இன்னைக்கு தான் வீரமாக போகிறாரு. ஆஹா, ரொம்பவே கெத்தா அவனை போட்டு தள்ளுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஐயா. அவன் என்ன பண்ண போகிறானோ? அருண்கிட்ட உத வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலையே ஐயா. அதுக்குள்ளே இங்கே கோர்த்து விட்டாங்களே. சரி, நம்ம வாழ்க்கையே அடி வாங்கி தான் வாழணும் போல இருக்கு. உள்ளே போகிறேன்னா வெளியே வருவனான்னு தெரியலையே ஐயா. ஆஹா, நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு எவ்வளோ ஆர்வமாக நிற்கிறான். ஏய், உன்னை முன்ன பின்னனா இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. இப்போ நல்லா பார்த்துக்கோ. ஆமாம், நீ என்ன ரவுடியா? பார்த்தா எப்படி தெரியுது? பஞ்சு முட்டாய் விற்கிறவன் மாதிரி தெரியுது. ஆஹா, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் ஐயா. அடியே வாங்க போகிறோம். அசிங்கப்பட்டா என்ன, யாருக்கு தெரிய போகுது? என்ன சொல்லி அனுப்புன? என்னையே ஸ்கெட்சு போட்டு தூக்குவியா? ஆள் யாருன்னு தெரியாமல் அவசரப்பட்டு சொல்லிட்டோம் ஐயா. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, அம்மா, மூஞ்சி மூஞ்சி மூஞ்சி, அம்மா, அப்பா, அப்பா. யோ இரியா, கேப்பு விட்டு அடியா. விடாம அடிக்கிற. அடி வாங்கிறதுக்கு தான் உடம்பு வசதியாக இருக்குல்ல, விட்டு விட்டு அடி. அப்புறம் எனக்கு கோபம் வந்துச்சு. என்னது, கோபம் வருமா? அது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், காயமோ ரத்தமோ வராத அளவுக்கு எவ்வளோ வேணாலும் அடிங்க. ஆமாம். A few moments later. அப்பாடா, ஒரு வழியா அடி வாங்கி முடிச்சாச்சு. ஏன் சார், நான் கிளம்பலாமா? ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு தான் நீ போகிற. நீங்கள் நான் ஸ்கெட்சு போட்டு தூக்குன்னு சொன்னதும் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஏய், ஸ்கெட்சு போட்டு தூக்குன்னு சொல்லல, தூக்கி காட்டுறா. சொன்னால் கேட்க மாட்டேல்ல. நிஜமாவே ஸ்கெட்சு போட்டு உனக்கு தூக்கி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஸ்கெட்சு பேனா. இதை இப்படி போடணும். இப்போ போட்டுட்டானா, இப்போ இதை அப்படியே தூக்கணும். ஆமாம், இதுதான் ஸ்கெட்சு போட்டு தூக்கிறதுங்கிறது. எம்மா எப்பா, எம்மா எப்பா. நான் கண்டமான ரவுடியெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் காமெடி ரவுடியை பார்த்ததில்லை. இன்னைக்கு பார்த்துட்டேன், பொழைச்சிப்போ. அப்பாடா, உயிர் தப்பிச்சேன்டா சாமி. என்னண்ணே, என்னாச்சு? சொன்ன மாதிரியே ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டேன்டா. அடித்த அடியில் உள்ளே எந்திரிக்க முடியாமல் கிடக்குறான். இந்த ஏரியாவை விட்டே நாம் எஸ்கேப் ஆகணும், புரியுதா? ஒரு நிமிஷம். என்ன அது? மண்டையண்ண உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னார். ஆஹா, கொச்சா பத்தியா, அடி வாங்கியும் உனக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னு பாரு. என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்களேண்டா. கொச்சா, என்ன கொச்சா, உள்ள ஒரே பொம்மை விளையாட்டு ஜாமானா இருக்குது. அவன் கூட விளையாடிட்டு வந்தல்ல, அதுக்கு தான் அனுப்பியிருக்கான். அதை எடுத்துட்டு அப்படியே கிளம்புங்க. பரவாயில்ல கொச்சா, மண்டேனையே நீ சமாளிச்சிருக்கனா, இனிமேல் சென்னையில் யார் வந்தாலும் நீ சமாளிச்சிருவ கொச்சா. ஆஹா, உள்ளே போய் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இவ்வளோ பெருமையாக பேசுகிறான். அவங்கிட்ட நான் மோதி இருந்தா இந்நேரம் எனக்கு சங்கு ஊதியிருப்பான். பரிசு பொருளை பார்த்தும் கூடவா இவனுங்களுக்கு புரியலை. காமெடி ரவுடின்னு சொன்னவன் விளையாட்டு ஜாமான அமைச்சிருக்கிறாயா. இதை விட எனக்கு கேவலம் என்ன வேணும்? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.